ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 5வது ஓடிஐ வந்து விளையாடினாங்க. ஸோ இந்த சீரீஸ் வந்து மொத்தமாக வந்து ஆஸ்திரேலியா அணி வந்து செம்மையாக வந்து பட்டையாக கிளப்பியிருக்காங்க. கடைசி 3 ஓடிஐ மேட்ச் வந்து ஜெயிச்சு சீரீஸே வந்து கைப்பற்றியிருக்காங்க. ஸோ முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடைசி 2 ஓடிஐயில் வந்து டோனி வந்து இல்லை. ஸோ இப்போ வந்து இந்தியன் டீம் வந்து ஒரு வகையில் வந்து டோனியை நம்பி தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியும் வந்து நம்ம சொல்லலாம். ஸோ விராட் கோலி வந்து இப்போ வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான கேப்டன். ஸோ இப்போ தான் வந்து அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸை வந்து கெயின் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதுக்காகவே வந்து நம்ம விராட் கோலியை வந்து பல பேர் வந்து டோனிக்கு அகேன்ஸ்டாக வந்து பேசுகிறாரு. ஸோ கோலியால் எப்படி ஒரு கேப்டன்ஷிப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் வந்து எழுப்பிட்டு இருக்காங்க. ஸோ எப்பயுமே வந்து டோனி இடத்த வந்து யாராலையுமே வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. இதான் வந்து நிரந்தரமான உண்மை. ஏன்னா வந்து பல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம டோனிக்கு வந்து இருக்குது. பல விஷயங்கள் வந்து பார்த்துருக்காரு, பல விஷயங்கள் வந்து கற்றுருக்கிறாரு நம்ம டோனி அவர்கள். ஸோ இந்த விஷயத்தை எல்லாமே வந்து விராட் கோலி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண வந்து கொஞ்சம் வருஷமாகும். ஸோ இதனால் வந்து எல்லாருமே வந்து விராட் கோலி மேலே வந்து தப்பு சொல்ல முடியாது. அவரால் வந்து என்ன வருதோ அதை தான் வந்து அவரால் வந்து பண்ண முடியும். இன்னொரு பக்கம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரிஷப் பந்த். ஸோ ரிஷப் பந்த் வந்து 4வது ஓடிஐயில் வந்து அவருடைய கீப்பிங் வந்து கொஞ்சம் மோசமாக வந்து இருந்தது. ஸோ இதனால் வந்து இந்தியன் டீம் வந்து தோக்குறதுக்கு வந்து முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ தான் வந்து ரிஷப் பந்த் வந்து அவருடைய கீப்பிங் எக்ஸ்பீரியன்ஸே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஏற்றுட்ருக்காரு. ஸோ இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ரிஷப் பந்தையும் நம்ம டோனியையும் வந்து கம்பேர் பண்ணுறது வந்து சத்தியமாக வந்து ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். ஸோ இந்த 2 பிளேயருக்கு மத்தியில் வந்து நம்ம டோனியை வந்து சீரியஸாக வந்து கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா 2 பேருமே இப்போ தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேதர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ விராட் கோலியாக இருக்கட்டும், ரிஷப் பந்தாக இருக்கட்டும், இந்த 2 பேர் வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்னும் அடையணும்னா இன்னும் கொஞ்சம் நாட்கள் வந்து ஆகும். ஸோ கண்டிப்பாக வந்து எப்படி இருந்தாலும் நம்ம தலை டோனி அவர்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து ரிட்டையர்ட் ஆக போகிறாரு. ஸோ இதான் வந்து உண்மை. ஸோ இதனால் வந்து அந்த இடத்த வந்து நிரப்புறதுக்காக இப்போ ரிஷப் பந்துக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ சீரியஸாக வந்து ரிஷப் பந்த் வந்து அந்த இடத்த வந்து தக்க வைக்கணும்னா இன்னும் பல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவருக்கு வந்து வேணும். ஸோ அதை தான் வந்து அவர் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. அதுக்குள்ளே வந்து பல பேர் வந்து மட்டம் தட்டிகிட்ருக்காங்க. ஸோ சீரியஸாக வந்து ஒரு நல்ல கம்பேக் பண்ணி நம்ம ரிஷப் பந்த் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து நம்புகிறேன். ஸோ எல்லாருமே வந்து விராட் கோலியை வந்து கேப்டன்ஷிப் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து பயங்கரமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பட் கண்டிப்பாக வந்து விராட் கோலியோட கேப்டன்ஷிப் வந்து இந்த வேர்ல்டு கப்பில் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ரொம்ப ரொம்ப நம்புகிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நீங்கள் வந்து இந்த நியூஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை சேர்த்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்னும் பல கிரிக்கெட் அப்டேட் வந்து காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ நன்றி, ஜெய் ஹிந்த்.